யுத்தம் நிறைவு பெறும் வரை நாம் அனைவரும் காத்திருக்க வேண்டும் நாராயணா. நிச்சயமாக மகாகாளி தனது கர்ம பலனை எதிர்கொள்ள ஆயத்தமாகிவிட்டாள். இது அபசகுணம் அல்லவா? இது ஏதோ துன்பத்தை உணர்த்துகிறது. எனது கணவருக்கு அப்படி என்ன துன்பம் வரப்போகிறது? மகாகாளி, என்ன? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் குருதேவா? மகாகாளி எதற்கு உயிரை பறிக்க நினைக்கிறார்? உன்னால் மட்டுமே அவனது உயிரை காக்க இயலும் மகளே. உன் வரத்தை நீ பயன்படுத்து. நான் அடைந்த கோபத்திற்காக தாக்குகிறேன். அது உருவானதால் நான் என்னையும் அறியாமல் எனது புதல்வனையே தாக்கினேன். இது உனது தீய செயலுக்காக நீ லக்ஷ்மி தேவியையே ஆக்கிரமிக்க எண்ணி வந்தாய். அவரையே அடைய வேண்டும் என்ற தீய எண்ணம் கூட உன் மனதில் தோன்றியது. இந்த தாக்குதல் உனது சுயநலத்திற்காக, புனிதமான ஒரு பெண்ணை மணமுடித்ததற்காக, ஒரு பெண்ணை அவமதித்ததற்காக, அவளது சுயத்தை தவறாக பயன்படுத்த நினைத்ததற்காக. இது எனது சகோதரர் நாராயணரை அவமதித்ததற்காக, அவரையே தாக்க துணிந்ததற்காக. அவர் நினைத்திருந்தால் அந்த நொடியே உன்னை அழித்திருக்க இயலும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் அந்த நாகத்தை கூட ஆயுதமாக பார்க்காமல் மகாதேவருக்கு மதிப்பளித்தார். இதோ இந்த இறுதி தாக்குதல். நான் ஒரு மணமான பெண் என்பதை அறிந்திருந்தும் கூட என்னையே திருமணம் செய்ய எண்ணியதற்காக. அதோடு இல்லாமல் மீண்டும் மீண்டும் எனது கணவர் மகாதேவரை அவமதித்ததற்காக. இல்லை, நீ ஆற்ற நினைப்பதை உன்னால் செய்ய இயலாது. ஏனெனில் இது நீ உன் கணவரை அவமதிக்கும் ஒரு செயலாகிவிடும். நீ இப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை ஜலந்தர். உன்னை இப்பொழுது தாக்கும் எனக்கு இது இறுதி பரீட்சையாகும். நீ என்னுடைய கணவரின் சாயலில் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவெனில் நீ அவரது அம்சம் கூட இல்லை என்பதுதான். வேண்டாம் தாயே. என் கணவரை மன்னித்து விடுங்கள். இவர் சார்பில் நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இவருக்கு உயிர் பிச்சை அளியுங்கள் தாயே. விலகி சென்று விட விருந்தா. இல்லை தாயே, நான் தங்களை அப்படி செய்ய விட மாட்டேன்.
இது எனது கணவரின் உயிர் பற்றிய பிரச்சனை அல்ல, மாறாக நான் வணங்கும் பார்வதி தேவி அளித்த வாக்கின் பிரச்சனையாகும். அந்த மானத்தை நான் தகர்த்தெறிய தயாராக உள்ளேன். நான் குற்றவாளியாக கூட தயாராக உள்ளேன். அந்த தவறுக்கான கர்ம பலனை கூட நான் அனுபவிப்பேன். ஆனால் இப்பொழுது இந்த நொடியே நான் இவனது கதையை முடித்தே தீர்வேன். வேண்டாம் தாயே, என்னை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள். நான் எனது கணவரின் மரணத்தை ஏற்றுக்கொண்டால் நான் ஒரு பதிவிரதை இல்லை என்று ஆகிவிடும். அதுபோல் தாங்கள் அளித்த வாக்கை மீறுவதற்கு விருப்பமில்லை. உங்களை தடுக்காவிட்டால் உங்கள் பக்தையாக இல்லாதாகி விடுவேன். இரண்டில் எது நேர்ந்தாலும் தோல்வி என்னுடையதுதான். அதனால் எனது கணவரை அழிக்கும் முன்பு தாங்கள் என்னை அழித்தாக வேண்டும். விருந்தா, கணவரை உயிருடன் இல்லை என்றால் பதிவிரதையாக இருந்து என்ன பலன்? என்னை அழித்து விடுங்கள் தாயே. வேண்டாம் கௌரி. நீ ஆற்றுவது உச்சிதம் அல்ல. உன் கணவருக்கு மதிப்பளிக்க இம்மார்க்கத்தை நீ மேற்கொண்டால் இது அதர்மச் செயலாகிவிடும். ஏனெனில் இச்செயலால் மெய்யான பக்தி கொண்ட உனது பக்தை உயிரிழக்க நேரிடும். அனர்த்தம் புரிபவர்களை மன்னிப்பது சாத்தியம். அந்த அனர்த்தம் புரியாதவர்களை தண்டிப்பதென்பதே அநீதியாகும். நன்றி மகாதேவா. நான் தங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன். பார்த்தாயா ஜலந்தர், எந்த பெண்ணை உனது சுயநலத்திற்காக உனது வாழ்க்கையில் நீ இணைத்துக் கொண்டாயோ, இன்று அவள்தான் உன் உயிரை காத்திருக்கிறாள். தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவர் எனது கணவரை நீ அவமதித்தாயோ, இன்று அவர்தான் நான் உன்னை கொல்வதிலிருந்து என்னை தடுத்துள்ளார். இப்பொழுது நீ காப்பாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் இதை நீ நன்றாக புரிந்து கொள்வாய். எவரது கோப நெருப்பிலிருந்து நீ உருவானாயோ, நீ அவரது சுயத்தில் ஒரு சிறு பகுதியாக இருக்கலாம், ஆனால் நீ அவர் அல்ல. இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது மகாதேவா? எத்தனையோ நடந்துவிட்டது. ஆனால் ஜலந்தருக்கு குற்ற உணர்ச்சி கூட இல்லையே. அவன் இப்பொழுதும் தனது வழியிலிருந்து மாறவில்லை. இந்த பிரச்சனைக்கு ஏதேனும் ஒரு தீர்வை கூறுங்கள் மகாதேவா. கௌரி, நீ தேடிக்கொண்டிருக்கும் தீர்வென்பது அதன் முதல் நிலையை மட்டுமே அடைந்திருக்கிறது. அது ஜலந்தரை மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தையே அது பாதிப்படையச் செய்யும்.
வேண்டாம் தாயே. நான் அறிவேன், உனக்கு தகுந்த கணவனாக என்னால் நடந்து கொள்ள இயலவில்லை. என்னை செல்ல விடுங்கள். இல்லை விருந்தா, நான் கூறுவதை கேள். திருமணத்திற்கு முன்பாக வாக்கொன்று அளித்திருந்தேன். தகுந்த கணவனாக நடந்து கொள்வேன் என்று வாக்களித்தேன். ஆனால் நான் அதில் தோல்வியுற்றேன். இன்று நீ இல்லாதிருந்திருந்தால் நான் நிச்சயம் மரணித்திருப்பேன். நான் கொண்ட தீய எண்ணங்களால் நீ உனது வாழ்வினுடைய கடினமான மற்றும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. என்னை மன்னித்துவிடு. தாங்கள் எனது கணவராவீர். நலமாக உள்ளீர்கள், உயிரோடு உள்ளீர்கள். ஒரு மனமான பெண் என்ற முறையில் எனக்கு இதைவிட பெரியது வேறொன்றும் இல்லை. தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க எந்த தேவையும் இல்லை. தாங்கள் இப்பொழுது ஓய்வெடுங்கள். பதிவிரதையான எனது மனைவிக்கு நன்றி. எனது கர்மங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டதை கூட நீ ஏற்றுக்கொள்ளவில்லையே. தாங்கள் அறிவீர்கள் தானே நாராயணா, ஜலந்தரின் இந்த எண்ணங்கள் எதை நோக்கி நகர்கின்றன? ஜலந்தரை தடுப்பதற்காக நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். மன்னியுங்கள் நாராயணா. ஆனால் என்ன? இல்லை பிரம்மதேவா, இது எனது கர்ம பலனுமாகும். அதை மீறுவதும் உசிதமானதும் அல்ல, சாத்தியமானதும் அல்ல. தாங்கள் இருவரும் எதை பற்றி உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள்? லக்ஷ்மி, நீ எனது மனைவி மட்டுமல்ல, நீ எனக்கு தேவி ஆவாய். அதனால் எனது கர்மங்களுக்காக என்னை மன்னித்துவிடு. அப்படியென்றால் ஜலந்தருடைய கர்மங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? புரியும்படியாக கூறுங்கள் மகாதேவா. ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்ற ஆசை உருவாகப் போகும் ஜலந்தரின் கர்ம பலனானது எதிர்காலத்தில் பல பெண்களுக்கும் துன்பத்தை கொடுக்கும். என்னால் தங்களை பார்க்க இயலவில்லை குருவே. நான் எனது கர்மங்களால் மீண்டும் ஒரு முறை தங்களை நிராசைப்படுத்திவிட்டேன். விருந்தா எனது மனைவியாவாள், என்னை நேசிக்கிறாள். எனவே விருந்தா என்னை மன்னித்து விட்டாள். ஆனால் நான் அந்த மன்னிப்பை ஏற்கக்கூடிய தகுதியற்றவன். உண்மையை கூறினாய் ஜலந்தர். இப்படி நடந்து கொள்வாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. உன்னுடைய கோபம் மேலும் அதிகமாகி இருக்கும் என்று நினைத்தேன். உன் தவறை குறித்து நீ இப்படி வருந்துவதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இப்பொழுது உனது இந்த தவறுக்காக நீ மகாதேவர் மற்றும் மகா காளியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நிச்சயமாக குருவே. பாவங்களை புரிந்த நான் பிராயச்சித்தங்களையும் தேடியாக வேண்டும். ஆனால் இச்சம்பவத்தில் தாங்கள் இருவரும் தலையிட வேண்டாம் என்று எண்ணுகிறேன். தாங்கள் சரியாக சொன்னீர்கள். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இறுதியாக உங்களது தவறுகளை புரிந்து கொண்டீர்களே. என்ன? ஜலந்தர் கைலாயத்திற்கு வருகிறானா? இல்லை மகாதேவா,
ஜலந்தர் கைலாயம் வர நான் அனுமதிக்க மாட்டேன். ஜலந்தரின் கர்ம பலன் பல பெண்களுக்கு பிரச்சனைக்குரியது என்று கூறியிருந்தீர்கள். அவன் கைலாயம் வருவது கர்ம சக்கரத்தின் துவக்கம் என்றால் இல்லை, ஜலந்தரை கைலாயத்திற்குள் நான் விடமாட்டேன் மகாதேவா. ஒரு பெண் மற்றும் தேவி என்கிற முறையில் ஜலந்தரின் நிலையை எண்ணி நீ இச்சூழ்நிலையை கடந்தாக வேண்டும் என்றெண்ணுகிறாய். நான் உண்மையை அறிந்துள்ளேன், அதை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் கௌரி. ஆனால் நீ ஒன்றை மறந்துவிட்டாய். கைலாயத்திற்குள் எவரும் நுழைய சுதந்திரம் உள்ளது. ஜலந்தரின் வருகையை நாம் தடுக்க இயலாது கௌரி. ஆகட்டும் மகாதேவா, இதுவே தங்களுடைய விருப்பம் என்றால் நான் நிச்சயம் ஜலந்தருக்கு ஒரு இறுதி வாய்ப்பை வழங்குவேன். ஆனால் இம்முறையும் அந்த வாய்ப்பை அவன் தவறாக பயன்படுத்தினால் அதன் பிறகு நிச்சயமாக யுத்தம்தான், மகா யுத்தம். அதில் இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக ஜலந்தர் நிச்சயம் அழிக்கப்படுவான். இன்றிரவு ஜலந்தருடைய சுயத்தை சோதிக்கும் இரவாக இருக்கும். இது அவன் புரிந்த செயலுக்கும் அவன் கொண்ட எண்ணங்களுக்கான சோதனைகளாக அமையும். அழிவிற்காக உருவானவனே ஜலந்தராவான். அவனது விதியே கைலாயத்தை நோக்கி அவனை அழைத்து வருகின்றது. எவர் அறிவார் கௌரி, இச்சங்கடத்தின் தொடக்கமானது எவ்வாறு கைலாயத்தில் தொடங்கிற்றோ அதன் முடிவும் இங்கேயே நேரலாம். எவ்வாறு அந்த அக்னியானது எனது நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்டதோ அது என்னுள்ளேயே அடங்கிவிடலாம். மகாதேவா, காட்சி அளியுங்கள். ஜலந்தர், இதுவரை நான் உன்னை மன்னித்ததற்கான காரணம் நீ பார்ப்பதற்கு என் தந்தையைப் போலவே இருப்பதால்தான். மகாதேவரைப் போல் இருப்பதுதான் காரணம். அந்த மகா காளியே உன் மீது இரக்கம் கொண்டு உன்னை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளார். இதற்கு மேலும் நீ ஏதாவது செய்ய நினைத்தால் நான் உன்னை தாக்குவதை எவராலும் தடுக்க இயலாது. நான் இங்கு மகாதேவரை சந்திக்க வந்துள்ளேன். காட்சி அளியுங்கள் மகாதேவா, காட்சி அளியுங்கள். ஜலந்தர், நான் உன்னை இறுதியாக எச்சரிக்கின்றேன். திரும்பி சென்று விடு. இல்லை என்றால் நீ இதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டும். மகாதேவரை சந்திக்காமல் நான் இவ்விடம் விட்டு செல்லப் போவதில்லை. மகாதேவா, காட்சி அளியுங்கள் மகாதேவா. இத்தனை பெரிய தீய கருமங்களை செய்த பிறகும் உனக்கு மகாதேவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதா? முட்டாள், அவர் பெயரை உச்சரிக்க கூட உனக்கு தகுதி இல்லை. இங்கிருந்து சென்று விட, இல்லை என்றால் நானே உன்னை கைலாயத்தை விட்டு வெளியேற்றுவேன். சற்று பொறு நந்தி. ஏதேனும் கூறும் முன்பு மீண்டும் ஒருமுறை நன்றாக சிந்தித்துக்கொள் ஜலந்தர். இது கைலாயம் எனும் புனித பூமி என்பதை நினைவில் கொள். ஏதேனும் தவறாக கூறி நாங்கள் உன்னை அழித்துவிடும் நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதே. புரிந்த குற்றங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் இழைத்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கவே இவ்விடம் வந்துள்ளேன். தங்களிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். தாங்கள் கூறியதிலிருந்து ஒன்றை உணர்ந்து கொண்டேன் மகாதேவா. ஒருவேளை
மரணம் எனது கர்ம பலனாகலாம். எனக்கான அழிவு என்னை நெருங்குவதை உணர்கிறேன். எவையாயினும் அதை ஏற்பேன். நான் மனம் திருந்தி நல்வழிச் செல்வதற்கு தவறிவிட்டேன். இச்சமயம் எனக்கு உள்ள உபாயம் ஒன்றே. எனது வரத்தினால் என்னை எவராலும் கொல்ல இயலாது. எனவே நானே எனது உயிரை இழக்க இயலும். எனது துவக்கம் தங்கள் நெற்றிக் கண்ணிலிருந்து தங்களுடனேயே நான் கலந்து விடுகிறேன். ஆனால் அதற்கு முன்பு எனக்கு ஒரு ஆவல் உள்ளது. கூறு ஜலந்தர், நீ கொண்ட இச்சை யாது? நான் அன்பு, குரோதம் இவைகளில் எல்லை மீறி கடந்து சென்று விட்டேன் மகாதேவா. ஆனால் பக்தியின் உணர்வை நான் இதுவரை அறியவில்லை. இதை நான் அறிந்திருக்கவே மாட்டேன். ஆகையால் இன்று மகாதேவரின் மகா பூஜையில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். மெய்யான பக்தியினை உணர விரும்புகிறேன் மகாதேவா. துவக்கம் முதலே நீ செய்த கர்மங்களினால் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. ஆனாலும் நான் எவரையும் மகாதேவரிடம் அன்பு செலுத்துவதையோ அவரிடம் பக்தி செலுத்துவதையோ நான் தடுத்ததே இல்லை. ஆகையால் கைலாயத்திற்கு உன்னை வரவேற்கிறேன் ஜலந்தர்.